ஸ்ரீலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலி மலையானே போற்றி போற்றி. நிலமல்ல இறைவனுடைய நல்லருளினாலே இந்த தினம் கபிஸ்தலத்தில் நடைபெறுகிற தமிழ் மக்கள் கலை விழா என்கிற அற்புதமான இந்த நிகழ்வு ஐயா கணேசன் ஐயா அவர்களுடைய நல்ல முயற்சியிலே தொடர்ந்து அவர்களுடைய அடியொற்றி வரக்கூடிய அடியார் பெருமக்கள், நண்பர்கள், அவர்களுடைய குடும்பத்தார் மற்றும் பகுத்தறிவாளர் கழகத்தை சார்ந்த நண்பர்கள் ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய அற்புதமான ஒரு விழா. அருமையான இந்த தருணத்திலே மேடையில் அமர்ந்திருக்கிற மாண்புமிகு சட்டமன்ற கொறடா அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற பல்வேறு ஆளுமைகள், மேடையை நோக்கி அமர்ந்திருக்கிற அங்குக்குரிய சகோதர சகோதரிகள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில மணித்துளிகள் உங்களோடு பாராட்டுரை என்கிற தலைப்பிலான இந்த உரையை வழங்க விளைகின்றேன். இந்த நிகழ்வை குறித்து சொல்ல வேண்டுமானால் நீண்ட நேரமாக அங்கே அமர்ந்து கொண்டு மேடையை நோக்கி அமர்ந்திருக்கிற உங்களுடைய செயல்பாடுகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு சிலர் விளையாடுகிறார்கள், ஒரு சிலர் உணவுக்காக சென்று வருகிறார்கள், இன்னும் ஒரு சிலர் இந்த நிகழ்வை தானும் அனுமதித்தது மட்டுமல்லாமல் மற்றவருக்கும் அதை எடுத்து சொல்கிறார்கள். ஆடுவதை பாருங்கள், பாடுறதை பாருங்கள், இப்படி பகிர்ந்து கொள்கிறார்கள். அது பார்த்து கொண்டே இருக்கிறோமா? இங்கேருந்து இப்படி பார்க்கும்போது உங்கள் எல்லாத்துக்கும் மேலே ஒரு நிலம் இருக்கிறது தெரியுதா? சந்திரன் தெரியுதா? நிலம் தெரியுதா? அங்கே பாருங்கள், நிலம் தெரியுதா? இப்போ இந்த மேடையில் இருந்து அந்த நிலாவை பார்க்கும்போது அந்த நிலவு எங்களுக்கு மங்களாக தெரிகிறது. இதுதான் இந்த விழாவினுடைய சிறப்பாக நான் பார்க்கிறேன். இந்த மேடையில் இருந்து நிலவை பார்க்கும்போது நிலவு மங்களாக தெரிகிறது. சந்தேகம் இருந்தால் இங்கே வந்து உட்கார்ந்து பாருங்கள், உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? தமிழ் மக்கள் கலை விழாவினுடைய சிறப்பு அதுதான். இசை குறித்து, தமிழ் குறித்து மிக நீண்ட ஒரு உரை நிறுத்தினார்கள். நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, தொடர்கிறது. இந்த பேரிலேயே தமிழ் மக்கள் கலை விழா இதை ஒரு தடவை நீங்கள் சொன்னீங்கன்னா தமிழில் இருக்கிற அந்த லகரம் 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 இதெல்லாம் வந்துடுச்சு. ஒற்றை பேரில் இதை கொண்டு வருவதற்கு இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த அன்பர்களை உள்ளபடியே உளமாற பாராட்டுகிறேன். உங்கள் அத்தனை பேருடைய கரகோஷம் எனது சார்பாக அவர்களுக்காக நான் உங்களிடம் இரவல் வாங்குகிறேன். உங்களிடம் நான் யாசிக்கிறேன். அவர்களுக்காக நீண்ட ஒரு கரகோஷம் கொடுக்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் ஒருவரை நான் யாசிக்கிறேன். இது அவர்களுக்காக. இன்னும் ஒன்று, இங்கே நிறைய விவசாய மக்கள் இருக்கிறீங்க, விவசாய பெருங்குடி மக்கள். ஏன்னா நம்முடைய பகுதி ஒரு பக்கம் விவசாயம், ஆன்மீகம், கலை, பண்பாடு, இப்படி கலை சொற்களுடைய அகராதி, தமிழ் அகராதி எடுத்து பார்த்தீங்களானால் கலை விழா என்பதற்கு என்ன பொருள் என்று பார்க்கும்போது பண்பாட்டை பறைசாற்றுகின்ற ஒரு விழா என்று இருக்கிறது. கலை விழா என்று சொன்னாலே பண்பாட்டுக்குரியது என்று இருக்கிறது. அது பல்வேறு வகையில் இசையாக, நாட்டியமாக, சொற்பொழிவுகளாக, அவருடைய அனுபவங்களாக இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு ஆளுமைகள், இங்கே பாராட்டப்பட்ட அன்பர்கள் இருக்கிறார்களே, பல்வேறு ஆளுமைகள், அவர்கள் எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் எனக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொருவருடைய சேவையும் சொல்ல வேண்டுமானால் ஒரு நீண்ட உரையாக ஆகிவிடும். அதனால இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் பழைய சினிமா பாட்டு ஒன்று இருக்குது. நான் மேடையில் நிறைய பாட்டு, சினிமா பாட்டு பாடும்போது அங்கேருந்து பிரதிபலிப்பு நல்லா இருக்குது. அதனால சொல்கிறேன், பழைய சினிமா பாட்டு. ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், ஏரோடும் எங்கும் நம்ம தேரோடும், போராடும் வேலை இல்லை, யாரோடும் பேதம் இல்லை, ஊரோடும் சேர்ந்துண்ணலாம் பாடினார். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றோமா? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டீங்களா? இதுதான் பண்பாட்டினுடைய இன்னொரு அடிப்படை. சொல்ல போனால் இங்கே விருந்து கொடுக்குற அன்பருக்கு இன்னொரு பாராட்டு, கைத்தட்டு கொடுங்க. கலை எப்படி பண்பாடோ அதுபோல விருந்துண்ணல் என்பது ஒரு பண்பாடு. பொங்கல் நிகழ்வோடு சேர்ந்து பறைசாற்றப்படக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆரோடும் நீரோடும் ஏரோடும் நம்ம தேரோடும் இதெல்லாம் ஓடுறதுக்கு ஒரு ஈரோடு தேவையாக இருந்திருக்கு. இவ்வளவுதான்.
ஏன் சாமியார் இந்த மேடையில் வந்து ஏறணும்? நிறைய பேர் இதான் கேட்குறாங்க. காவி போட்டுட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம காவியை இந்தியாவை விட்டு விரட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறோமே. ஒரு காவிக்கு பற்றி ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அந்த காவியை விரட்டுறது தான் என்னுடைய வேலையும். முதல்ல என்னுடைய தலைமையான வேலை அதுதான். இந்த காவியை இந்தியாவை விட்டு விரட்டுவதற்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டு கொடுக்கிறோம் 45 ஆண்டுகளை கடந்து. காரணம், ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு இடம் கிடைக்காதா இந்த இடத்துல என்பதை பாரு. ஏன்னா கலை என்பதற்கு பல பொருள்கள் இருக்கிறது. கலை ஒன்றாக சேர்க்கலாம். இப்போ பண்பாடு சொல்கிறோம், எவ்வளவோ பரதநாட்டியம் இருக்குது, நாட்டியம் இருக்குது, பறையிசை இருக்குது, தமிழிசை இருக்குது, தேவாரம் இருக்குது. இன்னொரு பொருள் கலை அப்படின்னா கலைக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் ஒன்று சேர்ந்து நிற்கிறவங்கள கலைக்கிறதுக்கு என்ன வேலை என்பதை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கைவந்த கலை அதுதான். ஆனால் அந்தி முதல் வெடியும் வரை கலைக்காக, தமிழ் பண்பாட்டுக்காக கலையாத ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் கபிஸ்தலத்தில் இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியா திரும்பி பார்க்க வேண்டிய செய்தி இது. இந்த கபிஸ்தலம் என்று சொல்கிறோம், ஒருத்தர் கவித்தலம் என்று சொல்லுகிறாங்க. இதுக்கு பேர் பல்வேறு பேர் சொல்லப்படுது. இன்றிலிருந்து ஒன்று வச்சுக்கலாம், இது கலைக்குரிய தலம், கலை தலம் என்று இதை அழைத்தால் சரியாக பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். சரி, பண்பாடு, வாழ்க்கை, வாழ்வியல், பகுத்தறிவு, ஆன்மீகம், கண்மூடித்தனமாக சில மூட பழக்கங்களை நம்புவது, இது எல்லாத்தையும் என்ன வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னா, ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். கடந்த 22ஆம் தேதி ஒரு ராமர் பிரதிஷ்டை, உங்களுக்கு தெரியும். 22ஆம் தேதி ராமர் பிரதிஷ்டை. இன்னைக்கு தேதி என்ன? இன்றைக்கு தேதி என்ன? 27 ராமசாமி பிரதிஷ்டை. எல்லாரும் மனசுலேயே வச்சுக்கிடுங்க. சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதிக்கான ஒரு நாளாக நாம் இதை நினைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நாள் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ராமர் பிரதிஷ்டை அன்னைக்கு பத்திரிகையில் ஒரு செய்தி இருந்தது. நிறைய இடங்களில் மருத்துவமனையில் குழந்தைகள் பிறக்கிறது இயல்பாக. அந்த குழந்தைகளுக்கு பெயர் வச்சாங்க, ராமர் பெயர் வச்சாங்க. ஒரு இஸ்லாமிய சகோதரி தன்னுடைய ஆண் குழந்தைக்கு ராம் ரஹீம் என்று பெயரிட்டார் என்கின்ற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். இது ஒரு பக்கம். இயற்கையாக மருத்துவர் கூட இங்கே இருக்கிறாங்க மேடையில். 10 மாதம் சுமந்து பெற்ற ஒவ்வொரு தாயும் நாம் இந்த இடத்துல நினச்சி பார்க்கணும், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு அறுவை சிகிச்சை தேவை இருக்குதோ இல்லையோ, ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. அரசாங்கத்துக்கும் சரி, மக்களுக்கும் சரி இந்த செய்தி நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இயற்கையாக ஒரு குழந்தை இந்த நாளில் பிறக்குது அப்படின்னா அதை கொண்டாடுறோம். அது தெய்வாதீனம்னு நினைக்கிறோம். இயற்கை நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். ஐயாவுடைய அமர்சிங் ஐயாவுடைய பிறந்த ஆண்டு சொல்லும் போது 1947 என்று சொன்னார்கள். சுதந்திரம் அடைந்த ஒரு நாள் நினைச்சு பார்க்குறோம். இது ஒரு பக்கம். இன்னும் சில பேர் 22ஆம் தேதி ராமர் கோவிலுக்கு பிரதிஷ்டை நடக்குது, அன்னைக்கு எனக்கு குழந்தை பிறக்கணும், 10 மாதம் ஆயிடுச்சு, 10 நாள் முன்ன பின்னே மருத்துவர் தேதி கொடுத்துருக்கார் அப்படிங்கும்போது மருத்துவமனைக்கு போய் அந்த மருத்துவரை நிர்பந்திக்கிறார்கள். எனக்கு இன்னைக்கு டெலிவரி நடக்கணும். உண்மையாக சொல்ல போனால் பகுத்தறிவுக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள வித்தியாசம் இங்கே தான் இருக்குது. இயல்பா அன்றைக்கு உனக்கு குழந்தை பிறந்தால் அது இறைவன் கொடுக்கிற, இயற்கை கொடுக்கிற பிரசாதம், மரப்பிரசாதம். நீங்கள் போய் மருத்துவரை போய் அணுகி அவரை நிர்பந்தித்தால் அதுதான் மூட நம்பிக்கை. அதை களைவது தான் இந்த மேடையுடைய வேலை என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருமாள் சித்திக்க எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்தித்ததாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுவாமி அவர்களே. இப்போது